Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 26 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட் எண்டிங்ல தான் கோஜிரோட பவர்ஃபுல்லான ஷாட்டை வாகபேசி வந்து தடுத்திருப்பான். அப்படியே அந்த பால் வந்து இப்ப ஹைட்டா சுபாசா கிட்ட அவன் கிக் பண்ணி விட்டுறான். சுபாசாவை டிஃபெண்ட் பண்றதுக்கு 3 பிளேயர்ஸ் ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. நேரா ரொபர்ட் வந்து சுபாசா கிட்ட இன்னொரு விஷயத்தை சொல்லி அனுப்பியிருப்பாரு. உன்னோட லெஃப்ட் கால்ல தான் வந்து இன்ஜுரி இருக்குது, அதனால அந்த கால்ல நான் வந்து கொஞ்சம் பேண்டேஜ் சுத்தி இருக்கிறேன், அதனால உன்னோட மூவ்மெண்ட் வந்து மிந்தி மாதிரி ஷார்ப்பா இருக்காது, அந்த பேண்டேஜ் இருக்கனால உன்னோட மூவ்மெண்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீ கிக் பண்றதுக்கு எந்த கஷ்டமும் பட தேவையில்லை, இந்த பேண்டேஜ் பாத்துக்கோ, நீ வந்து எப்பெல்லாம் கிக் பண்ணணும்னு சொல்லி நினைக்கோ அப்பெல்லாம் கிக் பண்ணிக்கோ, ஆனா பால மட்டும் கொஞ்சம் பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்பியிருப்பாரு. அப்ப 3 பிளேயர்ஸுமே டக்குன்னு ஸ்லைட் அடிச்சு டேக்கிள் பண்ண வராங்க. அந்நேரம் சுபாஸ் வந்து லெஃப்ட் லெக் தான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரைட் லெக் வச்சு அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறான். சுபாஸ் வந்து நேரா மிசாகி கிட்ட முன்னாடி பாஸ் கொடுத்துறான். மிசாகி தலைய வச்சு பால தட்டி கோல் போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டவும் செஞ்சிடறான். ஆனா அதை வந்து வாகேசி மிஸ் கேட்ச் பண்ணிடுறான். அவன் இப்ப என்னோட மூவ்மெண்ட் ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மிசாகிக்கு புரியுது. அதே மாதிரி சுபாசாவும் நினைக்கிறான் இவங்க கிட்ட 2வது வாட்டி சேம் ட்ரிக் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பால் வந்து நேரா கோஜிரே கிட்ட தான் பறந்து வந்துகிட்டு இருக்கு. அவன் ஜம்ப் பண்ணி தலையில தட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வாகபேசி வந்து அவனோட ஜம்ப் அதிகமா போய் ஒத்த கையில அதை கேட்ச் பண்ணிடுறான். அந்த பால் இசிசாக்கி வந்து நேரா சுபாசா கிட்ட பாஸ் பண்றான். சுபாசா வந்து ஜம்ப் பண்ணி யாரிலே கிக் பண்றான். வாகசிமிஸும் கரெக்டா அதை ப்ரெடிக்ட் பண்ணி அவனும் வந்து ஜம்ப் பண்ணி அவன் காலை வச்சு தடுத்துட்டு அந்த காலை வச்சு தடுத்ததுக்கு அப்புறமா அவன் கையை வச்சு திரும்ப பால் வந்து ரிசீவ் பண்ணிடுறான். வெயிலுமே இப்ப ரொம்பவே அதிகமா அடிக்குது, அதனால ஆடியன்ஸே கூட ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. உள்ள இருக்க பிளேயர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. விசாகி வந்து அடுத்த ஒரு பால் செஸ்ட்ல ரிசீவ் பண்ணி கீழே இறக்கும்போது அவன் கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கிரவுண்ட்ல பால் விட்டுறான். அப்போ மெய்வா பிளேயர்ஸ் 3 பேர் ஸ்லைட் அடிச்சு பால் ஸ்டீல் பண்றதுக்காக பக்கத்துல வந்துடுறாங்க. அந்நேரம் மிசாகி வந்து எப்படியும் எந்திரிச்சு திரும்ப சுபாசா கிட்ட பாஸ் பண்ணி விட்டுறான். ஆனா அவங்க எல்லாருமே வந்து நேரா மிசாகி மேலேயே மோதிடுறாங்க. மிசாகி வந்துட்டு அவனோட காலையே சாக்ரிஃபைஸ் பண்ணி என்கிட்ட பாஸ் பண்றதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான, இதை கண்டிப்பா வீணாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாவும் பறந்துட்டு ஓவர் ஹெட் கிக் கொடுக்குறான். உன்னோட ஷாட் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் சரி, அது வந்து லாங் ரேஞ்சில் இருக்கிற வரை என்னால ஈஸியா தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாகசிமிஸ் வந்து தடுக்க வரா. அந்த பால் வந்து நேரம் கொஞ்சம் டேன் ஆயிருது, அதனால கரெக்டா கேட்ச் பண்ண முடியல. அது அவனோட பாடியில பட்டு கரெக்டா கோலுமே உழுகுது. உழுகுற டைமும் ரெஃபரி விசில் பண்ற டைமும் சேமா இருக்குது. இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இது கோலா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப கன்ஃபியூஷனா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரெஃபரி வந்து நேரம் இது வந்து கோல் கிடையாது அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 டீமுமே கோல் எடுக்காம தான் இருக்காங்க. சுபாஷ் வந்து ரொம்பவே கடுப்பாயிரும். அதுக்கப்புறம் அவன் வந்து மிசாகி பாக்குறதுக்காக பக்கத்துல ஓடுறான். மிசாகி வந்து நான் நல்லா தான் இருக்கேன், நான் செகண்ட் ஹாஃப்ல விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன், என்னை மன்னிச்சிரு என்னால ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு மிசாகி சொல்லிடுறான். அடுத்த ஒரு பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப செகண்ட் ஹாஃப்மே ஸ்டார்ட் ஆகுது. நான் கட்சி டீம் தான் கிக் ஆஃப் பண்ணி கொண்டு வராங்க. சுபாஷா தான் ட்ரிப்ளிங் பண்ணி வந்துகிட்டு இருக்கான். சுபாஷா முன்னாடி வேமா ஓடி வந்து ஒரு பவர்ஃபுல்லான கிக்க கொடுக்குறான். அதை வந்து வாகபேசி ஈஸியாவே கேட்ச் பண்ணிடுறான். கேட்ச் பண்ணிட்டு இந்தாங்க கேப்டன் இப்ப நீங்க தான் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோஜிரோ கிட்ட பாஸ் பண்ணிடுறான். கோஜிரோ வந்துட்டு ஒரு லாங் ரேஞ்ச் ஷாட் தான் பவர்ஃபுல்லா கிக் பண்றான். அதுவும் வந்து வாகபேசிக்கு அகைன்ஸ்டா வேலைக்கு ஆகல, அவனுமே கேட்ச் பண்ணிடுறான். அதை அடுத்து சுபாஷா தான் பால ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். நான் வின் பண்ணணும், கண்டிப்பா வின் பண்ணணும், நான் பிரேசிலுக்கு போகணும் அப்படின்றது மட்டும் தான் அவனோட மைண்ட் ஃபுல்லாவே இருக்குது. ஆப்போசிட் சைடுல கோஜிரோ வந்து நான் கண்டிப்பா வின் பண்ணணும், வின் பண்ணி டோகோ அகாடமிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணணும்ன்ற வெறியோட தான் அவனும் வந்துகிட்டு இருக்கான். இப்ப 2 ஏஸ்மே வந்துட்டு மறுபடியும் பக்கத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. சுபாஷா கிட்ட தான் பால் இருக்குது, கோஜிரோ பிடுங்கறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நான் இப்ப சுபாஷாக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி நினைக்கிறேன். நான் வந்து இப்ப கோஜிரோக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாகசி நினைக்கிறான். சுபாஷாவும் முடிஞ்சவரை கோஜிரோவால பால் ஸ்டீல் பண்ண முடியாத அளவுக்கு பாத்துக்கிறான். அந்நேரம் மிசாகி வந்து நான் தான் போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு ஓடுறான். அந்நேரம் வந்து அவன் கால் ரொம்ப வலிக்குது, அப்படியே கீழே உட்காந்துடுறான். ஆனா டாகசி வந்துட்டு என்கிட்ட பாஸ் பண்ணுங்க கோஜிரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்கிற சின்ன கேப்ல சுபாஷ் வந்துட்டு கொஞ்சம் கேர்லெஸ் ஆயிடுறான். அதுக்குள்ள பால் ஸ்டீல் பண்ணிட்டு கோஜிரோ முன்னாடி ஓட ஆரம்பிச்சிடுறான். 2 பேருமே ஓடிக்கிட்டு இருக்கும்போது இடிச்சுக்கிட்டு பக்கத்துல ஓடிக்கிட்டே இருக்காங்க. 2 பேர்கிட்டயும் பால் கம்ப்ளீட்டா ஒருத்தர்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. 2 பேரும் மாறி மாறி கிக் பண்ணிக்கிட்டே தான் வராங்க. ஒரு பாயிண்ட்ல 2 பேருமே பேலன்ஸ் இழந்து அப்படியே கிரவுண்ட்ல கீழே விழுகுறாங்க. அப்ப அந்த பால் வந்துட்டு சைட் லைனை விட்டு வெளியே போயிருது. அந்நேரம் கோஜிரோட பிரதர்ஸ் எல்லாருமே வந்து அவனை ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. நீங்க வந்து கிட்ட வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தான் இதே மாதிரி கண்டினியூஸா ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்றாங்க. அப்ப டாகசி வந்து பால சைட் லைன்ல இருந்து தூக்கி போடுறான். கோஜிரோ வந்து முன்னாடி ஓடிறான். சுபாஷாவால ஓட முடியல. அவன் எந்திரிச்சு நிக்க ட்ரை பண்ணும்போது அப்படியே கிரவுண்ட்ல கீழே விழுந்துடுறான். கோஜிரோ பால டப்ளிங் பண்ணிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவனோட 2 பிரதர்ஸ் அப்புறம் ஒரு சிஸ்டரும் வந்துட்டு கூடவே சேர்ந்து ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. என்னை மட்டும் பாருங்க, நான் வந்துட்டு இந்த கேமுக்கு ஒரு முடிவை கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ வந்து பால டப்ளிங் பண்ணி வேமா வந்துகிட்டு இருக்கான். நாங்க என்ன ஆனாலும் கண்டிப்பா ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான்கட்ஸோட 3 டிஃபெண்டர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. முதல்ல இசிசாக்கி வரான். இசிசாக்கி அசால்ட்டா ஏமாத்திட்டு கோஜிரோ முன்னாடி வந்துடுறான். அடுத்து 2 பேரையுமே அதே மாதிரி ஃபேக் கட்டி ஏமாத்திட்டு அழகா முன்னாடி வந்துடுறான் பால ட்ரிப்ளிங் பண்ணிட்டு. ஆனா கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் அப்படியே கோஜிரோ வந்து பேலன்ஸ் இழந்து முடியாம கீழே உட்காந்துடுறான். அந்நேரம் இதான் நமக்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி வந்து பால ஸ்டீல் பண்ணிடுறான். ஆனா அந்த இடத்துல டாகசி தான் அங்க பக்கத்துல இருக்கான். கோஜிரோ இதான் அவங்க கிட்ட கொடுக்க போற லாஸ்ட் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் பாஸ் அவன் வந்து கோஜிரோ கிட்ட பால கிக் பண்ணிடுறான். பாலுமே ரொம்ப ஹைட்டா வந்துகிட்டு இருக்கான். அந்நேரம் கோஜிரோ நினைக்கிறான் டாகசி உங்ககிட்ட நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணிருந்தேன், நம்ம வந்துட்டு சேர்ந்து வின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. அது கரெக்ட் தான், இதே மாதிரி பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நான் வந்து கண்டிப்பா அதை ஷார்ட்டா மேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ நினைக்கிறான். அப்படியே அவன் செம்மையா ஜம்ப் பண்ணி சுபாஷோட ஓவர் ஹெட் கிக்க திரும்ப ரெப்ளிகேட் பண்றான். வாகபேசி நினைக்கிறான் நான் மட்டும் இது தடுக்கல அப்படின்னா நான் இங்க வந்ததுக்கு என்னதான் அர்த்தம், இந்த வாகபேசி நாங்க தான் இங்க வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பவர்ஃபுல்லா ஒரு கிக்க கொடுக்குறான். அதை வந்துட்டு வாகபேசி கேட்ச் பண்றான். கேட்ச் பண்ணிட்டு பேலன்ஸ் இழந்து நேரா போஸ்ட்லயே போய் அடிச்சு கீழே உட்காந்துடுறான். அப்ப கூட அவன் சிரிச்சுக்கிட்டே நான் வந்துட்டு கோலை ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போ எக்ஸ்ட்ரா டைமோட செகண்ட் ஹாஃப்மே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. இன்னுமே 2 டீமும் 0-0 சொல்லிட்டு தான் இருக்காங்க. ரெஃபரி விசில் பண்ணிடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா டைம் போக போறாங்க. அடிஷனலா இன்னொரு 10 நிமிஷம் விளையாட போறாங்க. அதுலயும் அதே மாதிரி 5 நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப், 5 நிமிஷம் செகண்ட் ஹாஃப். அதுல யாரு வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்துட்டு சாம்பியன்ஸ். அப்படி இதுலயும் வின் பண்ணல அப்படின்னா 2 டீமுக்குமே சாம்பியன்ஷிப் டைட்டில் கொடுத்துருவாங்க. 2 டீமுமே வின்னர்ஸ்னு சொல்லிட்டு சொன்னா நீங்க வந்துட்டு யாரை சூஸ் பண்ணுவீங்க, சுபாஷாவே இல்ல கோஜிரோவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல இருந்தவர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணுமே வந்துட்டு நான் ஏற்கனவே என்னோட முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ மேகம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இருண்டுகிட்டு வந்து லைட்டா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்பதான் எல்லா பிளேயர்ஸ்க்கும் உயிரே வருது. இவ்வளவு நேரம் செத்த மாதிரி இருந்திருப்பாங்க. 2 டீம் பிளேயர்ஸுமே மழையை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷமா இப்பதான் அப்படியே நல்லா ரிலாக்ஸ்
ஆகுறாங்க. அடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே மழை வந்து நின்றுது. அந்நேரம் வாகபேசி சொல்றேன் இது வந்துட்டு ஒரு நல்ல மழை தானே, இப்போ வந்துட்டு எனக்கு விளையாடுறதுக்கான ஸ்ட்ரென்த் கிடைச்சிருச்சு, கேம் ஃபுல்லா நான் விளையாட ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா சுபாஷா நமக்கான பேட்டிலுமே வந்துட்டு இன்னும் கன்க்ளூஷன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வாகபேசி சொல்றான். ஆமா அந்த டோர்னமெண்ட்ல எக்ஸ்ட்ரா டைம் இருந்திருந்தா கண்டிப்பா நான் கட்சி தான் வின் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். அப்பெல்லாம் கிடையாது இசிசாக்கி, உன்னோட ஹர்ட்டான காலை வச்சுக்கிட்டு உன்னால கண்டிப்பா எங்களை வின் பண்ணிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டெப்பே இசாவா 2 பேரும் சொல்றாங்க. ஆமால அந்த ஒரு இன்ஜுரினால தான் நானும் கிஷிடாவும் வந்துட்டு யாரு உள்ள இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உராபே சொல்றான். அதுக்கப்புறமா தான் மிசாகி உள்ள வந்தா, அதுக்கப்புறமா தான் சுபாஷா மிசாகி அந்த ஒரு கோல்டன் டியூவே ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் அந்த பழைய மெமரிஸை கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் இப்ப இன்னொரு 10 நிமிஷம் லேண்ட் தான் ஆகணும், அதுல நீங்க வின் பண்ணல அப்படின்னா 2 டீமே சாம்பியன்ஸ் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் வந்துட்டு சொல்றாங்க. அந்த பேச்சுக்கே இங்க இடம் இல்ல கோச், கண்டிப்பா நாங்க தான் வின் பண்ணுவோம், நான் கட்ஸ் தான் கண்டிப்பா இந்த ஃபைனல்ஸ்ல வின் பண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா சொல்றான். ஆல்ரெடி போன மேட்ச் அவங்க எங்களுக்கு அகைன்ஸ்டா வின் பண்ணிட்டாங்க, இந்த மேட்ச் கண்டிப்பா நாங்க வின் பண்ணுவோம், அப்படி இல்ல அப்படின்னா நாங்க உண்மையான சாம்பியன்ஸ் சொல்லிட்டு வெளியே சொல்லிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா சொல்றான். இன்னொரு பக்கம் கோஜிரோவும் அவன் டீம் மெம்பர்ஸ் கிட்ட நம்ம வந்துட்டு கண்டிப்பா அட்டாக் பண்ண தான் போறோம், வின் பண்றதான மெய்வாவோட ஸ்டைல், நம்ம வந்துட்டு இங்க டைப் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் விளையாடவே கூடாது, அதனால தான் சொல்றேன் அட்டாக்கிங் தான் நம்ம கண்டிப்பா பண்ணி ஆகணும், நான் சொன்ன கரெக்ட் தான கோச் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ கேக்குறான். ஆமா ஒரே ஒரு சாம்பியன் மட்டும் தான் இருக்கணும், அதையுமே வந்துட்டு மெய்வா தான் அந்த டைட்டில் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்மே சொல்றாரு. அப்போ மிசாகி சுபாஷா கிட்ட வந்து நான் இதுக்கப்புறமும் கேம்குள்ள லேண்ட் ஆப்னா உங்களுக்கு பெரிய தொந்தரவா தான் ஒரு பாரமா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். உன்னோட காலம் அந்த அளவுக்கு மோசமாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா கேக்குறேன். என்னோட கால் வந்துட்டு ஓகேவா தான் இருக்குது, அது உடஞ்சே போனா கூட நான் வந்துட்டு இந்த கேம் ஃபுல்லா லேண்ட்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன், இருந்தாலுமே நான் இப்ப விளையாடுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல வரப்ப நீ என்ன இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற, நீ எல்லாம் இல்ல அப்படின்னா வாகசிமிசுக்கு அகைன்ஸ்ட் என்னால ஒரு கோல் கூட ஸ்கோர் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா சொல்றான். இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி சொல்ல வரப்ப வாகபேசி வந்துட்டு ஆமா நான்கட்ஸோட கோல்டன் டியூ வந்துட்டு கண்டிப்பா தேவை வாகசிமிசுக்கு அகைன்ஸ்டா, அதுக்கு நான் வந்துட்டு ஒரு ஐடியா சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு மெய்வா டீம் மட்டுமே வந்துட்டு அட்டாக் பண்ணட்டும், நம்ம வந்துட்டு அவங்களை அட்டாக் பண்ண விட்டுருவோம், அந்த ஒரு 5 நிமிஷம் நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க, அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப்ல உங்க 2 பேரும் வச்சு நம்ம வந்துட்டு அட்டாக் பண்ணுவோம், அதான் நம்ம கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாகபேசி ஒரு ஐடியா கொடுக்குறான். நம்ம வந்துட்டு என்ன ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டிஃபெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாகபேசி வந்துட்டு அவன் டீம் மெம்பர்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்றான். சரி ஓகே இந்த ஐடியா நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்லிடுறான். சிம்பிளா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாகபேசி கையில இருக்குது, செகண்ட் ஹாஃப் சுபாஷா மிசாகி கையில இருக்குது, இதுல யாராவது ஒருத்தர் சொதப்பினா கூட கேம் வந்துட்டு அப்படியே தலைகீழ மாறிடும், இவங்க 3 பேர் அவங்களோட ரோலை பெர்ஃபெக்ட்டா பண்றாங்களான்றத பாப்போம். இப்போ செகண்ட் எக்ஸ்ட்ரா டைமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது, கோச் தான் வந்துட்டு பால கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் தூரம் கொண்டு வந்து அவன் டீம் பிளேயர் கிட்ட பாஸ் பண்ண, அவன் டீம் பிளேயருக்கு முன்னாடி கரெக்ட்டா நான் கட்ஸ் பிளேயர் ஸ்டீல் பண்ணிடுறான். அவன் வந்துட்டு அவன் டீம் பிளேயர் கிட்ட கொடுக்கறதுக்குள்ள மெய்வா பிளேயர் வந்துட்டு மறுபடியும் ஸ்டீல் பண்ணிடுறான். பால் வந்துட்டு டாகசி கிட்ட தான் இருக்குது, அவன் வந்துட்டு கண்டிப்பா கோஜிரோக்கு தான் பாஸ் பண்ணுவான், அதனால கோஜிரோ மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாகபேசி சொல்றான். 2 பேரும் வந்துட்டு மார்க் பண்ணிடுறாங்க. டாகசி அதே மாதிரி கோஜிரோக்கு தான் பாஸ் பண்றான். கோஜிரோ வந்துட்டு அவங்க 2 பேருக்கு முன்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்கான். கோஜிரோ வேமா ஓடி வந்து கரெக்ட்டா பால பவர்ஃபுல்லா கிக் பண்றான், அதை வந்து வாகபேசி அசால்ட்டா கேட்ச் பண்றான். அடுத்து கோஜிரோ வந்துட்டு லாங் ரேஞ்சில இருந்து ஒரு ஷாட் கிக் பண்ண வர 2 பேர் வந்துட்டு அவனை கரெக்ட்டா கால வச்சு மறைக்கிறாங்க. 2 பேரோட ஃபோர்ஸ் வந்துட்டு பத்தல கோஜிரோக்கு. கோஜிரோ 2 பேரை தாண்டி அடிக்கிற மாதிரி வந்துடுறான். அந்நேரம் சிங்கம் உள்ள வந்து 3வது ஆள அவனுமே வந்துட்டு கால வச்சு தடுக்கிறான். 3 பேரும் சேர்ந்து செம்மையா ஃபோர்ஸ் கொடுத்து தக்காளி நாங்க நான் கட்ஸோட டிஃபெண்டர்ஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ற விதத்துல அவங்க வந்துட்டு பால் அவன்கிட்ட இருந்து ஈஸியாவே ஸ்டீல் பண்ணிட்டு அவனுக்கு பறக்க விட்டுறாங்க. நீங்க போயிட்டு சுபாஷாவே மிசாகி உடனே மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ அவன் டீம் மெம்பர்ஸ் கிட்ட சொல்றான். அந்நேரம் வாகபேசி வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே பாலத்துக்கு உராபே கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அவன் வந்துட்டு இசாவா கிட்ட பாஸ் பண்ணி இசா வந்துட்டு டெப்பே கிட்ட பாஸ் பண்றான். இவங்க வந்துட்டு அட்டாக்கிங் பண்ற மைண்ட் செட்ல இல்ல அப்படின்றத கோஜிரோ வந்துட்டு புரிஞ்சுக்கிறான். நான் கட்ஸோட டிஃபென்ஸ் வந்துட்டு இதே மாதிரி கண்டினியூஸா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, மெய்வா பிளேயர்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ண முடியல. கோஜிரோ வந்துட்டு என்னதான் கிக் பண்ணாலும் அதையுமே வந்துட்டு வாகபேசி கேட்ச் பண்ணிடுறான். அடுத்து டாகசி கிக் பண்ணும்போது அதையுமே கேட்ச் பண்ணிடுறான். இருந்தாலும் அவனுக்கு வந்துட்டு அப்பதான் அவன் கால் வந்துட்டு இனிமே வலிக்க ஆரம்பிக்குது. என்னோட கால் வந்துட்டு அதோட லிமிட்டை ரீச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாகபேசி நினைக்கிறான். மத்த நான் கட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரம் இதே மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சலாறாங்க. நான் கட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அட்டாக் பண்ணவே இல்லை. சுபாஷா மிசாகி என்னன்னா அவங்க நின்ன இடத்தை விட்டு அசையவே இல்ல. அவங்களோட இன்ஜுரிஸ் அந்த அளவுக்கு மோசமா இருக்குது இல்ல அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு வாகசிமிஸ் வந்துட்டு அப்பதான் ஒரு விஷயமே ஸ்ட்ரைக் ஆகுது. அவன் நேரா கோஜிரோவை பார்த்து சொல்றான், இவங்க வந்துட்டு வேணும்னே தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அட்டாக் பண்ணாம இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்மள அட்டாக் பண்ண வச்சுட்டு செகண்ட் ஹாஃப்ல அவங்க 2 பேரும் அட்டாக் பண்ண போறாங்க, அதனால நீங்க இப்பவே ஸ்கோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். பைய கண்டுபிடிச்சிட்டான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு வாகபேசி நினைக்கிறேன். டெப்பே வந்துட்டு இன்னும் 30 செகண்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியறதுக்கு, இதே மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த சீப்பான ட்ரிக்க பத்தில எனக்கு எந்த கவலையும் கிடையாது, நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அட்டாக் பண்ணுவேன் செகண்ட் ஹாஃப்ல அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ வந்துட்டு வேமா ஓடி வந்துகிட்டு இருக்கான். கோஜிரோ வந்துட்டு எல்லா டிஃபெண்டர்ஸையும் அடிச்சு போட்டுட்டு வேமா முன்னாடி வந்துறான். அவன் ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தா பால் வந்துட்டு பாஸ் பண்றான். யாருக்கிட்டன்னு சொல்லிட்டு பார்த்தா வாகசிமிஸ் அங்க இருந்து வேமா ஓடி வந்துகிட்டு இருக்கான். உன்கிட்ட தான் இப்போதைக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது, உன்னாலதான் இப்ப பவர்ஃபுல்லா கிக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் கோஜிரோ. அவனுமே வந்துட்டு ஓடி வந்து லாங் ரேஞ்சில இருந்து ஒரு பவர்ஃபுல்லான கிக் கொடுக்குறான். ஆனா எத்தனை வாட்டி தான்டா சொல்றது, பெனல்டி ஏரியாக்கு வெளியே இருந்து வாகபாயசி கிட்ட இருந்து ஒருத்தனால கூட ஒரு ஆணியும் புடுங்க முடியாது. அதே மாதிரி தான் வாகபாயசி வந்துட்டு அதை ஜம்ப் பண்ணி கேட்ச் பண்ணிட்டே போயிடுறான். இப்ப ரெஃபரியுமே விசில் பண்ணிடுறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. நான் கட்ஸோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிளான் வந்துட்டு சக்சஸ் ஆயிடுது. சுபாஷாவும் மிசாகியை பார்த்துட்டு வாகபாயசி நம்ம கொடுத்த ப்ராமிஸை காப்பாத்திட்டான், இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே நம்ம கையில தான் இருக்குது, ரெடியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப்ல நான் கட்ஸ் பிளான் பண்ண மாதிரி சக்சஸ்ஃபுல்லா கேம் முடியுமா இல்லையான்றதை நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பை கைஸ்.